வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். நேற்று திரௌபதி அம்மனோட ஆலயத்தை பார்த்தோம். அதே காம்பவுண்டில் இன்னொரு 2 ஆலயத்தை பார்க்க போகிறோம். முதல் ஆலயமாக ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, நடுக்காளியம்மன் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஸ்ரீ பக்தர காளியம்மனு கூட சொல்கிறாங்க. இந்த ஆலயம் முக்கியமான ஆலயமாக தான் கருதப்படுறாங்க. காரணம் என்னென்னா, இந்த ஆலயத்துக்கு, அதாவது திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு முன்பு இந்த நடுக்காளியம்மன் தான் வந்திருந்தாங்க. அந்த அம்மன் அந்த ஆலயத்தில் உட்கார மாட்டேன்னு சொல்ல வாசி தான் இந்த இடத்த ஒதுக்கி இந்த அம்மனுக்கு தேவைப்பட வேண்டிய எல்லா பணிவிடையும் அதே நேரத்தில் பூஜை முறைகளும் நல்லபடியாக வழி நடத்திட்டு வராங்க. இருந்த போதும் இந்த அம்மனோட காட்சியை நீங்கள் கண்டே ஆகணும். காரணம் என்னன்னா, அவ்வளோ அழகான அம்சமான முகவடிப்பு தான் இந்த அம்மனுக்கே இருக்கு. இந்த கோவில்லேருந்து ஒரு பிடி மண்ணு கிடைக்கிறது எனது பாக்கியமாக தான் நான் கருதுறேன். பல உக்கிரமான காளியம்மனை பார்த்துருக்கேன். நல்ல சிரிச்ச வடிவத்தோட நல்ல முகம் மலர பார்க்குற முதல் காளியம்மன் இந்த காளியம்மனாக தான் இருப்பாங்க. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆலயம் வரலாற்றிலே எழுதப்படாத ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தோட பேர் செங்குளத்தம்மன். ஊர் மக்கள்லாம் குளத்து காளியம்மன்னு கூப்பிடுவாங்க. இந்த அம்மன் குளத்துல பாதி அளவில் நீரில் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. இந்த அம்மனுக்கு உண்டான வரலாறு இதுக்கு முன்னாடி ஒரு ஐயா சொல்லியிருப்பார். இருந்தாலும் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த அம்மன் மலக் ஆஃப் எஸ்டேட்ல பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன். பிறகு இந்த அம்மன் இடம் மாற்றி கொண்டு வரணும். அந்த இடத்துக்கு வைக்க முடியாத வாசி கடல்ல போய் கரைச்சிடலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்க இருக்கிற பிரிக்கணன் தடுத்துட்டாங்க. பிறகு இந்த அம்மனை ஊர் முனையில தூக்கி போட்டு வச்சிருந்தாங்க. பிறகு இந்த ஒரு ஆலயத்தை உருவாக்கும் போது நடுக்காளியம்மன் தான் அந்த ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த ஆலயத்தில் அவங்க உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிறகு திரௌபதி அம்மன் தான் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த குளத்து காளியம்மனுக்கு இடம் கிடைக்காத வாசி ஊரில் பெரிய லெவலில் பிரச்சனை, பஞ்சம் என்னென்னமோ வந்துச்சு. பிறகு ஒரு குழியை தோண்டி இந்த அம்மனை அந்த குழிக்குள்ளே இறக்கி தண்ணி வச்சு மூடிட்டாங்க. ஆனால் கால ஓட்டத்தில் இந்த தண்ணி இறங்க ஊரில் பிரச்சனை வந்துக்கிட்டு சொல்லிட்டு நிரந்தரமாக தண்ணியிலே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த அம்மனோட முகத்தை பாருங்க பா, அவங்களோட வைப்ரேஷன், இந்த தண்ணியில் இருக்கிற அந்த டெம்டேஷன்லாம் என்னால் உணர முடியுது. இந்த பூமியிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எனக்கு பெரிய பாக்கியமாக தான் நான் கருதுறேன். மலக் ஆஃப் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரை சுற்றி இருக்கிற கோவில்லாம் சரித்திர படைத்த கோவில் இன்னும் ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே போன்ற சரித்திர வாய்ந்த கோவில்கள் உங்கள் ஆலயத்திலையும் உங்கள் ஏரியாலையும் இருக்கும். அந்த கோவில்லாம் கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு தகவல் தெரிவிங்க. நான் அங்கேயே மண் எடுக்கிறேன். இந்த கோவில் சார்ந்து இருக்கிற சில எவிடன்ஸை இவர்கிட்டேருந்து கேட்பேன். வணக்கண்ணே, இந்த அம்மனோட வரலாறு பற்றி சொல்லுங்க. இந்த அம்மன் இவங்க தான் செங்குளத்தம்மன். செங்குளத்தம்மன் இவங்க ஒரு 130 வருஷத்துக்கு மேல அது பண்ணப்பட்டதே அப்படிதான். 130 வருஷத்துக்கு மேல வேற இடத்துல இருந்தால அந்த இடம் டெவலப் பண்ணனால இடம் மாற்றப்பட்டு ஓரமா வச்சுட்டாங்க. இடத்துல வச்சுட்டாங்க, கருஞ்சலையை வச்சுட்டு அப்புறம் இடத்துல வச்சுட்டாங்க. கடல் விட முடியல. பெரிய கடலை அரசாங்கம் விடல. மறுபடியும் எடுத்து ஓரமா போட்டாங்க. இடத்துல ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா ஓரமா போட்டாங்க, எப்படியும் வணங்கி போட்டு ஓரத்துல போட்டாங்க. வெட்டு குத்து அது மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் அவங்களே ஒருத்தவங்க உடம்புல இறங்கி சொல்லிட்டாங்க, என்ன 15 நாள்ல ஜலத்துல வச்சிரு, இல்லைன்னா ஏதோ பண்ணுவேன்ட்டாங்க. அப்ப இருந்து நிர்வாகம் செஞ்சாங்க. ஜேசிபி கொண்டு நோண்டி தண்ணியில வச்சுட்டாங்க. இதே இடத்துல தான், ஆனா ஆழமா வச்சுட்டாங்க. இல்ல அவங்க தெரிய மாட்டாங்க, அவங்க கீழே இருப்பாங்க, தண்ணிக்குள்ள இருப்பாங்க. எஸ்டேட் டிராக்டர்ல தண்ணி வசதி இல்லையா, டிராக்டர்ல தான் தண்ணி ஊத்துவாங்க. அது தண்ணி 2 மாசம் 3 மாசம் இறங்கிடும். அப்புறம் தான் திருப்பி அப்ப கழுவுவோம். அப்ப கழுவிட்டு மறுபடியும் படிப்பா ஒரு 2-3 வாரம் நல்லா தெளிவா இருக்கும். அதோட பாசம் பிடிக்கும். சிமெண்ட்தான். ஆனா கும்பிடுறவங்களாம் இங்கதான் கும்பிடுவாங்க. உங்களை வணங்குறதே நேனே வர்றது தண்ணி எடுத்துட்டு போறதா. தண்ணி தான் எடுத்து போவாங்க. எந்த இடத்துல இங்க எடுத்து போவாங்க. இப்ப ரொம்ப இடத்துல பொம்மை பார்ப்பாங்க. எதுவுமே இங்க தேவையில்லை. தண்ணி எடுத்து போயிட்டு நீங்க வீட்டுக்கு பின்னாலே இருந்தா கழிச்சு வரணும் முன்னுக்கு. அதான் இவங்களோட. இதே காம்பவுண்டில் 320வது ஆலயமாக ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம்.
ஆஸ்பத்திரி ஐயான்னு சொல்கிற இந்த ஆலயத்தை ரீலொகேஷன் பண்ணாங்க. ஆஸ்பத்திரி ஓரத்துலேருந்து கொண்டு வந்து இந்த திரௌபதி அம்மனோட கொம்பவுண்ட்லே ஒரு ஆலயத்தை உருவாக்கி அங்கே இந்த ஐயா வந்து ரீலொகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. தற்பொழுது இந்த ஒரு திருப்பணியில் இருக்கார். பிறகு ஒரு கோவிலுக்கு வந்து இடம் மாற்றி கொண்டு போக போகிறாங்க. ஆனால் இந்த ஆலயத்துலேருந்து மண் எடுக்கும் போது அந்த சக்தியை எனக்கு புரிஞ்சு, பட் இந்த சாமிக்குள்ளே இருக்கிற சக்தி என்னால் உணர முடியல. காரணம் இந்த ஐயா வந்து ஏதோ ஒரு இடத்த வந்து மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாரி இருந்துச்சு. அப்படி விசாரிக்கும் போது தான் தெரிய வந்துச்சு, இவரோட ஒரிஜினல் குதிரை வந்து அவர் இருந்த இடத்துலயே தான் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஐயா வந்து முன்பு வந்து சூளத்தில் வழிபட்டு இருந்தாங்க. பிறகு கருங்கல்லில் வச்சு வழிபட்டு இருந்தாங்க. அந்த சூளம் என்பது பழமையான சூளமாக இருக்கிறவாசி யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதனால இந்த ஐயாவோட சக்தி இழந்த மாதிரி தான் இந்த ஒரு ஐயாவே இருந்த மாதிரி இருந்துச்சு. இருந்த போதும் இந்த ஐயாவுக்கு உண்டான சக்தி இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்து வர வச்சிருவாங்க. அதுக்கு உண்டான வேலைப்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. இவரோட குதிரையை பார்க்கறதுக்காக நான் ஆசைப்பட்டேன். அதுக்குண்டான வேலைகளில், அதாவது நாளைக்கு இந்த குதிரையை தேடி போக போகிறேன். அந்த வீடியோஸும் பாருங்கள். மிக விசித்திரமான விஷயத்த அந்த ஊர் மக்கள்லேருந்து வாக்கு மூலமாக கொடுக்க போகிறாங்க. அதையும் கண்டுக்கலிங்க. இந்த வேலையில் இந்த ஒட்டுமொத்த டீமுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். இந்த பயணம் இன்னும் தொடரும். தாசே குலுகோர் எக்ஸ்பெடிஷன் 1008 சாயில் ப்ராஜெக்ட் கூலி மேராஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக எடுக்கப்படுற ஒரு புடி பூமி பூஜை மண் நாளையில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.